வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ரம்யா பிரகாஷ். தலைப்புச் செய்திகள். குஜராத் மாநிலத்தில் நடைபெற்று வரும் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. காவிரி பிரச்சினை, ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளி. நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒத்திவைப்பு. நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை அலுவலகத்தை 2 வாரத்திற்குள் காலி செய்ய வேண்டும். தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஸ்டெர்லைட் ஆலைகளை மூடியதுதான். அரசு எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக அமைச்சர் ஜெயக்குமார் பேச்சு. அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் உலக தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் சுமார் 30,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும். மாநில தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் நம்பிக்கை. சர்வதேச பேட்மிண்டன் வீராங்கனை தரவரிசை பட்டியலில் 3வது இடத்தை மீண்டும் பிடித்தார் இந்தியாவின் PV சிந்து. விரிவான செய்திகள். குஜராத் மாநிலம் நர்மதா ஆற்றின் கரையோரம் அமைக்கப்பட்டுள்ள ஒற்றுமை சிலையின் வளாகத்தில் நடைபெற்று வரும் அனைத்து மாநில காவல்துறை தலைமை இயக்குநர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று காலை அகமதாபாத் சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அங்கு அனைத்து மாநில காவல்துறையினரின் அணிவகுப்பையும் பெண் காவலர்கள் மட்டும் கலந்து கொண்ட அணிவகுப்பையும் அவர் பார்வையிட்டார். இந்த மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அனைத்து மாநில காவல்துறை தலைமை இயக்குநர்கள், தலைமை ஆய்வாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். நேற்று தொடங்கிய இந்த மாநாடு நாளை நிறைவடைகிறது. காவிரி பிரச்சினை, ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. இன்று காலை அவை கூடியதும் மாநிலங்களவையில் இந்த பிரச்சினைகளை எழுப்பி கூச்சலிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு சென்று அவை நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினர். இதையடுத்து அவையை முதலில் 12 மணி வரையிலும் பிறகு பிற்பகல் 2:30 மணி வரையிலும் அவைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஒத்திவைத்தார். இதே பிரச்சினைகளுக்காக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவையும் ஒத்திவைக்கப்பட்டது. முதலில் பகல் 12 மணி வரை அவையை ஒத்திவைத்த மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைத்தார். கிறிஸ்துமஸ் பண்டிகை விடுமுறைகளுக்கு பிறகு மக்களவை மீண்டும் வரும் வியாழக்கிழமை கூடும். பிரபல கொள்ளையன் ஷராபுதீன் ஷேக், அவரது மனைவி கௌசர் பி, கூட்டாளி துல்சி பிரஜாபதி ஆகியோரை படுகொலை செய்ததாக கூறப்படும் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 22 பேரையும் விடுவித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது மும்பை CBI சிறப்பு நீதிமன்றம். இன்று காலை தீர்ப்பை வழங்கிய சிறப்பு நீதிபதி S.J. சர்மா, அரசு தரப்பில் குற்றத்தை நிரூபிக்கும் வகையில் ஆதாரங்களையோ சாட்சிகளையோ அளிக்கவில்லை என்று கூறினார். குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 21 பேர் குஜராத், ராஜஸ்தான் மாநில காவல்துறையின் கீழ்நிலை அலுவலர்கள். CBI தரப்பில் 2005ஆம் ஆண்டு நவம்பர் 22ஆம் தேதி ஹைதராபாத்திலிருந்து மகாராஷ்டிராவில் உள்ள சாங்லி என்ற இடத்திற்கு சென்று கொண்டிருந்த ஷராபுதீன் உள்ளிட்ட மூவரையும் குஜராத் மாநில காவல்துறையினர் கடத்திச் சென்று கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. பிறகு ஷராபுதீனை துப்பாக்கிச் சண்டை நடத்தியதாக போலியாக குற்றம் சாட்டி போலியாக நவம்பர் 26ஆம் தேதி படுகொலை செய்ததாகவும் அவரது மனைவியை 3 நாட்கள் கழித்து கொன்றதாகவும் CBI குற்றம் சாட்டியது.
போலியாக நடத்தப்பட்ட மற்றொரு துப்பாக்கிச் சண்டையில் 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதி குஜராத் ராஜஸ்தான் எல்லைப் பகுதியில் சுட்டுக் கொன்றதாகவும் சிபிஐ கூறியது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் போதிய ஆதாரங்கள் இல்லை என்று கூறி குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்தது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை புதுதில்லி வந்துள்ள சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி சந்தித்து பேசினார். சீன வெளியுறவு அமைச்சரை வரவேற்ற குடியரசுத் தலைவர் இந்தியா சீனா நாடுகளிடையே உறவு வெளிநாட்டுக் கொள்கையில் முக்கிய அங்கம் என்று குறிப்பிட்டார். முன்னதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்து பேசிய சீன அமைச்சர் இரு நாடுகளிடையே சுற்றுலா, கலை, சிறைத்துறை, ஊடகம், கலாச்சாரம், யோகா, விளையாட்டு, கல்வித்துறை ஆகியவற்றில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இரு நாடுகளுக்கும் இடையே இளைஞர்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்வது குறித்தும் இரு தரப்பினரும் விரிவாக விவாதித்தனர். நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையை வெளியிடும் அசோசியேட்டட் ஜேர்னல் லிமிடெட் ஐடிஓ வளாகத்தில் உள்ள அலுவலகத்தை 2 வாரத்தில் காலி செய்யுமாறு தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அசோசியேட்டட் ஜேர்னல் மனுவை நிராகரித்து இந்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக ஐடிஓ வளாகத்தில் எந்தவிதமான பத்திரிகை அலுவல்களும் நடைபெறவில்லை என்றும் குத்தகை விதிமுறைகளை பின்பற்றாமல் வணிக வளாகமாகவே செயல்பட்டதாகவும் மத்திய நிலம் மற்றும் மேம்பாட்டு அலுவலகம் தெரிவித்திருந்தது. இதனை மறுத்துள்ள அந்த நிறுவனம் நேஷனல் ஹெரால்டு கடந்த வருடம் செப்டம்பர் 24ஆம் தேதி முதல் ஹிந்தி பத்திரிகையான சண்டே நவ்ஜீவன் இந்த வருடம் அக்டோபர் முதல் இங்கு செயல்படுவதாக மனுவில் தெரிவித்திருந்தது. மேலும் அசோசியேட்டட் ஜேர்னல் நிறுவனம் தனது 98% பங்கை யங் இண்டியன் நிறுவனத்திற்கு விற்றதன் மூலம் கட்டிடத்தில் உள்ள அலுவலகத்தையும் மாற்றியது விதிகளுக்கு புறம்பானது என்று கூறப்பட்டுள்ளது. இதனை நிறுவனம் மறுத்துள்ள போதும் நீதிபதி சுனில் கௌர் மனுவை நிராகரித்து அலுவலகத்தை காலி செய்யுமாறு தீர்ப்பளித்தார். 2018ஆம் ஆண்டுக்கான வருடாந்திர இசை விழா சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது. சென்னை ஃபைன் ஆர்ட்ஸ் சபா ஏற்பாடு செய்துள்ள இவ்விழாவில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். மயிலாப்பூர் ஸ்ரீனிவாசா சாஸ்திரி அரங்கில் நடைபெறும் இந்த விழாவில் திக் விஜயநாடா வாணி மற்றும் கோட்டுவாத்தியம் நாராயண ஐயங்கார் விருது ஆகியவை பிரபல தமிழ் வித்வான் ஏ.கே. பழனிவேலுக்கு ஆளுநர் வழங்கினார். துவக்க விழாவை ஒட்டி வயலின் நிபுணர் டி.என். கிருஷ்ணனின் கச்சேரியும் கே. பாரத் சுந்தரின் வாய்ப்பாட்டு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் எடுத்த நிலைப்பாட்டில் அரசு உறுதியாக இருப்பதாகவும் ஆலையை மூடியதுதான் என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் உறுதிபட தெரிவித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டம் அன்னை தெரசா வளாகத்தில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மகளிர் சுய உதவி குழுக்களின் விற்பனை கண்காட்சியை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கலை முன்னிட்டு மகளிர் சுய உதவி குழுக்களின் 55 அரங்குகள் இங்கு நிறுவப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டு சுமார் 60 லட்சம் ரூபாய் அளவுக்கு விற்பனை இருக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். அப்போது உடனிருந்த மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் பேசுகையில் ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் அரசின் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று உறுதியாக கூறினார். திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினர் இடையே நடைபெற்ற மோதல் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளித்த ஜெயக்குமார் திரைத்துறையினர் ஒற்றுமையாக இருந்தால் அரசு தலையிட வேண்டிய தேவையில்லை எனவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை எழாமல் இருக்கவே அரசு நடவடிக்கை எடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார்.
தமிழகத்தில் அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் உலக தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு மட்டும் 25 முதல் 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு ஈர்க்கப்படும் என ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட சிறு தொழில் சங்கங்களின் சார்பில் 3 நாள் தொழில் கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், தொழில் தொடங்குவதில் உள்ள சிரமங்களையும் களையும் வகையில் தமிழக அரசு கொண்டு வந்த ஒருங்கிணைந்த ஒற்றை சாளர முறை வாயிலாக 250 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 192 விண்ணப்பங்களுக்கு தீர்வு காணப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்தார். தூத்துக்குடி முதல் மதுரை வரையிலான இண்டஸ்ட்ரியல் கோரிடர் அமைந்தால் முழுக்க முழுக்க உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு மிகப்பெரும் வாய்ப்பாக இருக்கும் என்றும் அமைச்சர் பெஞ்சமின் தெரிவித்தார். அடுத்த மாதம் சென்னையில் நடைபெறவுள்ள உலக தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு பின்னர் தென் மாவட்டத்திற்கு கூடுதலாக தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய வாய்ப்பு ஏற்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பிரபல எழுத்தாளரும் விமர்சகருமான பிரபஞ்சன் இன்று காலை காலமானார். அவருக்கு வயது 73. கடந்த ஓராண்டுக்கு முன்பு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இவர் புதுச்சேரி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் மரணமடைந்தார். புதுச்சேரியை சேர்ந்த எழுத்தாளரான பிரபஞ்சன் வானம் வசப்படும் என்ற நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ள பிரபஞ்சன் தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசின் சிறந்த எழுத்தாளருக்கான விருது உட்பட ஏராளமான விருதுகளை பெற்றுள்ளார். தமிழ், ஆங்கிலம், இந்தி, கன்னடம், தெலுங்கு, ஜெர்மன், பிரெஞ்சு உள்ளிட்ட மொழிகளில் நாவல்களை எழுதியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரபஞ்சன் மறைவுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். அன்னூர் உள்ளிட்ட ஊரகப் பகுதிகளையும் ஒருங்கிணைத்து 426 கோடி ரூபாய் செலவில் புதிய குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என பொகலூரில் நடைபெற்ற அரசு விழாவில் சட்டப்பேரவை சபாநாயகர் ப. தனபால் தெரிவித்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்துள்ள அவிநாசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொகலூர் கிராமத்திற்கு வருகை தந்த அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கும் தனபால் அன்னூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் அரசு நலத்திட்டப் பணிகளை துவக்கி வைத்தார். மேகதாது அணை விவகாரத்தில் மாநில அரசுகளின் அனுமதி பெறாமல் எந்த ஒரு அணையையும் கட்டக்கூடாது என்பது சட்ட விதி என்று சட்ட அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் கூட்டேரிப்பட்டு மற்றும் முண்டியப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து எச்சரிக்கை ஒளிரும் விளக்கை அவர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மேகதாது அணை விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளதை சுட்டிக்காட்டினார். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறை அதிகாரியான பொன் மாணிக்கவேல் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது தாம் குற்றமற்றவர் என்பதை அவர் நிரூபிக்க வேண்டும் என்று அமைச்சர் சண்முகம் பதில் அளித்தார். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இணையதள சேவை தொடங்கியதும் பாதிப்படைந்தவர்களின் வங்கிக் கணக்குகளில் உடனடியாக நிவாரண உதவித்தொகை வழங்கப்படும் என்று மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் அமைச்சர் ஓ.எஸ். மணியன் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் நடுவர் சந்நிதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நியாய விலைக் கடையை திறந்து வைத்த அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். புயல் பாதிப்பு பகுதிக்கான நிவாரணத் தொகையை ஆன்லைனில் மட்டுமே வழங்க முடியும் என்ற நடைமுறை இருப்பதால்தான் இதனை வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். புதுச்சேரி அரசின் நிதி தணிக்கை மேற்கொள்ள உள்துறை அமைச்சகம் ஒரு குழுவை விரைவில் அனுப்ப உள்ளதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அறிவித்துள்ளார். வருவாய் ஈட்டும் துறைகள் சரியாக செயல்படாததே நிதி பற்றாக்குறைக்கு காரணம் எனவும் தணிக்கை குழுவின் கேள்விகளுக்கு அதிகாரிகள் பதில் அளிக்க தயாராக இருக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். நிதி மேலாண்மையை சரிவர செய்ய அதிகாரிகள் இந்த நிதியாண்டிலேயே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். வரும் மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் பிஜேபி தலைமையில் பொருத்தமான கூட்டணி அமைத்து வெற்றி பெறுவதே நோக்கம் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருக்கிறார். அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள பிஜேபி மகளிர் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சென்னையில் இருந்து இன்று புறப்பட்டுச் செல்லும் முன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். தமிழ்நாட்டில் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறாமல் இருப்பதற்கு திமுக தொடுத்த வழக்குதான் காரணம் என்றும் தேர்தலை நடத்த வேண்டும் என்பதுதான் தமிழக பிஜேபியின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறினார். பிரதமர் வேட்பாளரை அறிவிக்கும் நேரம் இதுவல்ல என்றும் பின்னர் அது குறித்து முடிவு செய்து கொள்ளலாம் என்றும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கருத்து தெரிவித்திருப்பதாக நாடாளுமன்ற நிதிக்குழு நிலைத் தலைவர் வீரப்ப மொய்லி கூறினார்.
சென்னையில் காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகமான சத்யமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ரஃபேல் போர் விமான விவகாரத்தில் மத்திய அரசு தவறான தகவலை உச்சநீதிமன்றத்தில் அனுப்பியிருப்பதாகவும் தெரிவித்தார். கஜா புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் இரா முத்தரசன் கூறியுள்ளார். வரும் 27, 28, 29 ஆகிய தேதிகளில் 3 நாட்கள் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நடைபெற இருக்கும் அக்கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு கூட்டம் குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களில் இதுவரை மின் விநியோகம் இல்லை என்றும் மக்கள் நலனுக்காகவே அரசியல் கட்சிகள் போராடி வருவதாகவும் முத்தரசன் தெரிவித்தார். மதுரையில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் டெங்கு, பன்றிக் காய்ச்சல் உள்ளிட்ட நோய்களுக்கான ஆராய்ச்சி மையமும் ஏற்படுத்தப்படும் என தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுரை அண்ணா பேருந்து எதிரே புதிதாக கட்டப்பட்டு வரும் அதிநவீன மருத்துவமனையை இன்று ஆய்வு செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை தெரிவித்தார். 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது என்றும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் உட்பட 645 பணியிடங்களை நிரப்புவதற்கான கவுன்சிலிங் நடத்தப்பட்டு இருப்பதாகவும் ராதாகிருஷ்ணன் கூறினார். முறையான விடுப்பு கடிதம் மற்றும் தகவல் இல்லாமல் விடுப்பு எடுத்தால் குடும்ப ஓய்வூதியம் நிறுத்தப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை துணை செயலாளர் உத்தண்ட கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை துணை செயலாளர் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநருக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், முறையான முன் அனுமதியின்றியும் விடுப்பு கடிதம் அளிக்காமலும் விடுப்பு எடுக்கும் ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்களின் குடும்ப ஓய்வூதியம் நிறுத்தப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக புதிய விதி உருவாக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆசிரியர்கள், பணியாளர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் அறிவுறுத்த வேண்டும் என்றும், அறிவுறுத்த தவறினால் சம்பந்தப்பட்ட அலுவலர் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மத்திய அரசின் மதுரை மக்கள் தொடர்பு கள அலுவலகம் மற்றும் மாநகராட்சி சார்பாக தூய்மை இந்தியா இயக்கம் மற்றும் பிளாஸ்டிக் பைகள் ஒழிப்புக்கான விழிப்புணர்வு முகாம் திண்டுக்கல்லில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையர் மனோகர் முதன்மை விருந்தினராக பங்கேற்று விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக துணி பைகள் வழங்கப்பட்டன. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இது சரியில்லை. இவரு இப்பவும் வெளியில மலஜலம் கழிக்கிறாரா? தப்புதான். ஒன்னா சேர்ந்து குரல் கொடுத்தா கிராமத்துக்காரங்க இந்த பழக்கத்தை மாத்திக்கிட்டே தீரணும். குரல் கொடுங்கள் பெண்களே, அதை கேட்கும் இந்த உலகமே. குரல் கொடுங்கள் பெண்களே, அதை கேட்கும் இந்த உலகமே. கதவை மூடு, நோயை தடு, அறிவுபூர்வமாக சிந்திப்பாய், அடிக்காரனை தடுத்திடுவாய், வழிப்பறைக்கு வழி காட்டுவாய். கதவை மூடு, நோயை தடு. திறந்த வெளியில் மலஜலம் கழிக்கும் பழக்கத்தை மாற்றுவோம். ஊரில் நோய் பரவும் வாய்ப்பை தடுப்போம். கதவை மூட, நோயை தடு. நீங்களும் கழிப்பறையை பயன்படுத்துங்க, இந்தியாவை தூய்மையாக்குங்க. மேடம், ஏன்னா கதவை மூடினா நோயை தடுக்கலாம். அடுத்து வருவது உலக செய்திகள். செக் குடியரசு நாட்டின் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 13 தொழிலாளர்கள் உடல் கருகி உயிரிழந்தனர். மேலும் 10 பேர் தீக்காயமடைந்தனர். நிலக்கரி சுரங்கத்தில் எரிந்து கொண்டிருந்த மீத்தேன் வாயு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பலியானவர்களில் 11 பேர் போலந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும் எஞ்சிய 2 செக் குடியரசு நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. கார்வினா நகரில் அமைந்துள்ள நிலக்கரி சுரங்கத்தில் 880 மீட்டர் ஆழத்தில் இந்த தீ விபத்து நிகழ்ந்துள்ளது. தீ விபத்தில் பலியானவர்களில் 5 பேரின் உடல்களை மீட்புக் குழுவினர் மீட்டுள்ளனர். எஞ்சிய 8 பேர்களின் உடல்களை காணவில்லை.
ஆப்கானிஸ்தானில் உள்ள அமெரிக்க படைகளை கணிசமாக குறைத்துக் கொள்ள அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆலோசனை செய்து வருகிறார். பல ஆண்டுகள் அமெரிக்க படைகள் தங்கியிருக்கும் நாடுகளில் ஆப்கானிஸ்தான் முதலிடத்தில் உள்ளது. படைகளை குறைத்துக் கொள்வது தொடர்பாக அமெரிக்க அதிபர் அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜிம் மேட்டிஸ் உள்ளிட்டோரை அழைத்து பேசியிருக்கிறார். ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க படைகள் தொடர்ந்து தங்கியிருப்பது ஆசிய மண்டலத்தில் அமைதியை ஏற்படுத்த உதவும் என்று ஜிம் மேட்டிஸ் கருதுகிறார். சிரியாவிலிருந்து படைகளை விலக்கிக் கொள்வது என்ற அமெரிக்க அதிபரின் முடிவுக்கும் அவர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். பொருளாதார ரீதியில் உளவு பார்க்கும் பணியில் சீனா ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகள் அவதூறானவை என்று சீனா திட்டவட்டமாக மறுத்துள்ளது. வேவு பார்ப்பதில் 2 சீனர்கள் ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள சீனா, எந்தவொரு ரகசிய உளவு வேலையிலும் தங்கள் நாடு ஈடுபடவில்லை என்று சீனா உறுதிபட தெரிவித்துள்ளது. அடுத்து வருவது வணிகச் செய்திகள். தனியார் துறை வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளின் பிரதிநிதிகளை அடுத்த வாரம் சந்திக்க இருப்பதாக ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்திருக்கிறார். அவ்வங்கிகள் சந்திக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஏற்கனவே பொதுத்துறை வங்கிகளுடனான சந்திப்பு முடிவடைந்திருப்பதாகவும் நடுத்தர மற்றும் சிறு தொழில் நிறுவனங்களுக்கு வங்கிகள் அளிக்கும் கடனை அதிகரிப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த கூட்டத்தின் போது வங்கிகளின் பிரதிநிதிகளுடன் ஆலோசிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பங்குச்சந்தைகள் இன்று கடும் சரிவுடன் காணப்பட்டன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் வர்த்தக நேர முடிவில் 690 புள்ளிகள் குறைந்து 35,742 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 34 புள்ளிகள் குறைந்து 10,800 இருந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 70 காசுகள் குறைந்து 14 காசாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 23,776 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 2,972 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளியின் விலை 1 கிலோ 39,900 ரூபாயாகவும் 1 கிராம் 39 ரூபாய் 90 காசாக இருந்தது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 8 காசுகள் குறைந்து ரூபாய் 73 ரூபாய் 11 காசாக சென்னையில் விற்பனையாகிறது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை பி.வி. சிந்து சர்வதேச பேட்மிண்டன் வீராங்கனை தரவரிசை பட்டியலில் மீண்டும் 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். சமீபத்தில் சீனாவில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் டூர் இறுதிப் போட்டியில் ஜப்பானின் முன்னணி வீராங்கனையான நுசாமி ஒகாராவை தோற்கடித்து பட்டத்தை வென்றதால் தரவரிசையில் 6ஆம் இடத்தில் இருந்த அவர் 3 இடங்கள் முன்னேறி 3ஆம் இடத்தை பிடித்துள்ளார். இந்த பட்டியலில் இந்தியாவின் சாய்னா நேவால் தொடர்ந்து 9வது இடத்தில் உள்ளார். ஆடவர் தரவரிசையில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் 8வது இடத்திலும் சமீர் வர்மா 12வது இடத்திலும் உள்ளனர். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தொடக்க வீரரான W.V. ராமன் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் புதிய பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். 53 வயதாகும் ராமன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பதவிக்கு மொத்தம் 28 பேர் விண்ணப்பித்திருந்தனர். அதில் ராமன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தற்போது இவர் பெங்கால் ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக உள்ளார். அடுத்து வருவது வானிலை செய்திகள். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியிருப்பதால் இன்று முதல் 2 நாட்களுக்கு தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே பெய்ட்டி புயல் கரையை கடந்த நிலையில் தற்போது அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறைந்துள்ளது. இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு அந்தமான் அருகில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் தென் கடலோரம் மற்றும் வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஆங்காங்கே
ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று தமிழகம், புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிறிய அளவிலான நிலத்தில் இயற்கை பேரிடர்களால் பாதிப்பு ஏற்பட்டாலும் பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டத்தில் இழப்பீடு பெற முடியும் என்ற திட்டம் விவசாயிகளுக்கு வரப்பிரசாதமாக உள்ளதாக அரியலூர் மாவட்ட விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்தியாவின் முதன்மையான தொழில் விவசாயமாகும். நாட்டில் உள்ள பெரும்பகுதியான மக்கள் விவசாயத்தையே நம்பி வாழ்கின்றனர். விவசாயம் வளர்ந்தால்தான் நாடு வளர்ச்சியடையும். எனவேதான் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசு பிரதம மந்திரியின் விவசாய நீர்ப்பாசன திட்டம், இயற்கை விவசாய அபிவிருத்தி திட்டம், மண்வள அட்டை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இருந்தபோதிலும் இயற்கை பேரிடர்களால் விவசாயிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்ட மத்திய அரசு புதிய பயிர் காப்பீட்டு திட்டமான பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டத்தை கடந்த 2016ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியது. புயல், வறட்சி, மழை, வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை பேரிடர்கள், பூச்சிகள், நோய்கள் ஆகியவற்றினால் பயிர்கள் பாதிக்கப்படும் போது விவசாயிகளுக்கு நிதியுதவி அளிக்கவும், காப்பீட்டு வசதியை பயன்படுத்திக் கொள்வது, விவசாயிகளின் வருமானம் பாதிப்படையாமல் பாதுகாத்து அவர்கள் விவசாயத்தை தொடர்ந்து செய்ய ஊக்குவிப்பது, விவசாயிகள் புதுமையான நவீன வேளாண் நடைமுறைகளை கையாளுவதை ஊக்குவித்தல் ஆகியவையே இதன் முக்கியமான நோக்கமாகும். இத்திட்டம் குறித்து விவசாயி சிவகுமார் கூறும்போது, பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேருங்கன்னு சொல்லி நெல் நட்டுருக்கவங்க, பருத்தி, சோளம் இது மாதிரி பயிரெலாம் இன்சூரன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேளாண் துறையிலேருந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு 1 ஏக்கர் நெல் நட்டுருந்தேன். வருஷம் 2016 வறட்சின்னு வந்துச்சு. வறட்சி வந்ததுனால எனக்கு அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8200 பணம் இருந்தது. இந்த பணம் எனக்கு என்னென்னா ஓரளவு அதிகமாக லாபமாக தெரியாட்டியும் செலவு செஞ்ச தொகையை ஈக்குவல் பண்ணுறதுக்கு ஓரளவு வருது. இது திருப்தியாக இருக்குது, மன திருப்தியாக இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தர் எனக்கு தெரிஞ்ச நபர், உறவினர்கள், சொந்தக்காரங்க, பழக்கப்பட்டவங்கலாம் சொல்லி இன்சூரன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி என்னால் முடிஞ்சு விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன். பொதிகை செய்திகளுக்காக அரியலூரிலிருந்து ராம்குமார். அடுத்து வருவது உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளின் தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கம்போடியா நாட்டின் பல்வேறு மாகாணங்களின் கலாச்சாரங்களை சித்தரிக்கும் பல வண்ண காற்றாடிகள் வானத்தில் சிறகடித்து பறந்த காட்சி காண்போரை பரவசத்தில் ஆழ்த்தியது. ஸ்வாய்ரிங் மாகாணத்தில் நடைபெற்ற இந்த வண்ணமிகு காற்றாடி திருவிழாவில் காற்றாடியின் வடிவமைப்பு, பறக்கும் உயரம் மற்றும் அதன் உறுதியான நிலைப்பாடு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு சிறந்த காற்றாடிகளை நடுவர்கள் தேர்ந்தெடுத்தனர். தாய்லாந்து நாட்டின் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குழுவைச் சேர்ந்த 40 பேர் சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக குப்பை கூளங்களை அகற்றும் பணியாக சாவ் பிராயா ரிவர் பகுதியில் இருந்து பாங்காக் நகருக்கு 14 நாட்கள் பிரச்சார பயணம் மேற்கொண்டனர். பாங்காக் வழியாக சென்ற இந்த குழுவினர் மொத்தம் 400 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தங்கள் பிரச்சார பயணத்தை முடித்துக் கொண்டனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. வணக்கம். தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.